யோசுவா ஆராதனா, எல் ஷடாய் ஆராதனா, எலோஹிம் ஆராதனா, ஆமென், அடோனாய் ஆராதனா, யேசுவா ஆராதனா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் இணைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. நீர் ஒருவரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர், என் ஆதாரமாய் இருக்கிறீர். வீணாய்த்தானே போகும் ஐயா. ஆராதிப்பே எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. அவர்தான் விடுதலை தருபவர். ஓ தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. ஆமென், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, மறுபடியும் மறுபடியும், தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தான் உங்களையும் என்னையும், உமது காருண்யத்தான்
பெரியவர் பெரியவரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவர் ஆக்கினீரே. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் ஏற்றீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கூப்பிட்டேன், என் குரலை கர்த்தர் கேட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான், என் தேவன் அதற்கு பதில் தந்தார் என்று தாவீது சொல்லுங்க. நான் கூப்பிடுவேன், என் தேவன் எனக்கு பதில் தருவார். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தையும் 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் பார்க்க போகிறோம். படிங்க. 20:9 தாவீதின் ஜெபம். சங்கீதம் 20:9 படிக்கலேட்டா? கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே. ஆமென். செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. 21:1 கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே, உம்முடைய ரட்சிப்பில், பிரைஸ் தி லார்ட். தெலுங்குல தமிழ் தெலுங்கு வார்த்தை 20:9 ரட்சியும் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தெலுங்கு ரட்சிஞ்சுமு. ஓகே. 21:1 ரட்சிப்பில் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரட்சணன பட்டி. அப்போ தமிழ் வார்த்தையில என்ன சொல்றாரு? எங்களை ரட்சியும் என்று கதறுகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? உம்முடைய ரட்சிப்பில் என்று சொல்லுகிறார். தெலுங்குல என்ன போடுறது? ரட்சிஞ்சுமு அப்படின்னு போடுறது. 21 என்ன சொல்லியிருக்காரு? ரட்சித்துட்டாரு, அதனால ராஜா சந்தோஷமா இருக்கிறார். ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. சேவ் சால்வேஷனா, அதாவது 20:9 சேவ் போட்டிருக்கா, 21:1 சால்வேஷன். அப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் மாஸ்டர்? இந்த மே மாதம் 1ஆம் தேதி குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, நாம் ஆண்டவரை நோக்கி ரட்சிப்புக்காக கதறுகிற ஒரு மனிதனாக இங்க தாவீதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், தாவீதை குறித்து உங்களுக்கு தெரிந்த வகையில், இப்ப வேற கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, தாவீதை குறித்து உங்களுக்கு தெரிந்த வகையில் என்ன, தாவீது யார்? டக்குன்னு சொல்லணும். தாவீது யாரு? ஒரு போர் வீரன். தாவீது யாரு? ஒரு துதி ஆராதனை வீரன். அல்லேலூயா. தாவீது ஒரு மிக சிறந்த ஒரு ராஜா. அல்லேலூயா. ஆண்டவர் மேல பைத்தியமா இருந்த, ஆண்டவர் மேல அன்பா இருந்த ஒரு நல்ல பக்தன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க தாவீது இந்த 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூப்பிடுறதுக்கும், ஏன் 21:1 வந்தோம்னா நாம நினைச்சுக்கிட்டோம் இந்த 20:9க்கும் 1க்கு எத்தனை வருஷம் இடைவெளி இருந்திருக்கலாம்? 20:9ஆம் வசனத்தை, அதுக்குதான் நான் பைபிள் எடுத்தேன். 9ஆம் வசனம் எடுத்துக்கிட்டேன். 9ஆம் வசனம் வந்து கடைசி. கர்த்தாவே ரட்சியும், சொல்லுங்க, நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு என்ன செய்வாராக? கர்த்தரை என்னவா சொல்றாரு? ராஜாவா சொல்றாரு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு உயர்ந்தாலும், எவ்வளவு மேலைக்கு போனாலும், கையில வேணாம், எவ்வளவு மேலுக்கு வச்சுனா கூட ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கணும்? ராஜாவா பார்க்கணும். சந்தோஷமா இல்லையா? சொல்லுவோம். இதை சொல்லும் போது தாவீது யாரு? சொல்லுங்கம்மா. ராஜா. தான் ஆடு மேய்க்கிறவனா இருந்து இன்னைக்கு ராஜாவானாலும் கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? ராஜாவா பார்க்கிறாரு. தான் மேய்ப்பனா இருக்கும் போது 23ஆம் சங்கீதத்துல கர்த்தர் எப்படி பார்த்தாரு? மேய்ப்பனா பார்த்தாரு. சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்கள் பார்வையில்
ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தருகிறார்? எனக்கு எல்லாமே தருகிறார். அதான் என் ஸ்டேட்டஸ். நான் மாத்தவே இல்லை. இல்ல, மை எவ்ரிதிங், மை ஜீசஸ், ஆல் எல்லாமே எனக்கு இயேசுதான். நான் அவரை அப்படி பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்கள் பார்வையில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? உங்களை தானே கேட்டேன், பதில் சொல்லுங்க. எப்படி இருக்கிறாரு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தமா உடனே மாமா காப்பி அடிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கும் எல்லாம் அப்படி இல்லை. சிலருக்கு தகப்பனாக, சிலருக்கு நண்பனாக, சிலருக்கு எங்க ஃப்ரெண்டு ரகு வந்து ஜீசஸ் மை லவ்வர். அதுதான் பைக்ல முதல் அவன் தான் போட்டான். போற இடத்துல எல்லாம் கேட்பான், 30 வருஷத்துக்கு 32 வருஷம் என்ன ஜீசஸ் உங்க லவ்வரா அப்படின்வான். போட்டுருவா, ஜீசஸ் மை லவ்வர் அப்படின்னு போட்டிருப்பான். புரியுதுங்களா? எங்க பாஸ்டர் வந்து ஜீசஸ் ஏமா உங்க தலைமுடி பத்திரம் என் வாயில வந்து மாற்ற வரைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப தாவீது என்னமோ ஒரு திராணி இல்லாத ஒரு மனிதனை போல கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறேன்? கூப்பிடுறேன். படிங்க படிங்க, என்ன சொல்றாரு அவரு? கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு என்ன செய்வாராக. உங்க கூப்பிடுகிற டைமென்ஷன், உங்களுடைய கூப்பிடுகிற தோரணை, உங்கள் கூப்பிடுகிற லட்சணம், கூப்பிடுகிற அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா, அது எப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, நான் சொன்னேன்ல 9 இந்த 20:9க்கும் 21:9க்கும் எத்தனை வசனம் இடைவெளி? சொல்லுமா, எந்த வசனமே இல்ல இல்ல. ஆனா எத்தனை வருஷம் இடைவெளி நினைக்கிறீங்க? 20:9 என்ன சொல்றாரு? ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே ரட்சியும், இந்த ஏழை ராஜா கூப்பிடுறான், ராஜாவே என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டுட்டு 21:1 என்ன சொல்லிட்டாரு? டக்குன்னு படிங்கம்மா. நம்ம நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வல்லமை ராஜா, உம்முடைய வல்லமையில ராஜா எப்படி இருக்கிறாரு? இப்ப இவரு தன்னை சொல்லிக்கிறாரு. இப்ப அவரு தானே சொல்றாரு, நான் இப்ப நான் ராஜா, நான் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். தெலுங்குல சந்தோஷிச்சு சொன்ன. அப்புறம் இங்கிலீஷ்ல ராஜா ரொம்ப ஜாலியா இருக்கிறார். ஏன்னா அதுக்கு பதில் சொல்றாரு. எதனால ஜாலியா இருக்கிறாரு தெரியுமா? உம்முடைய ரட்சிப்பிலே சொல்லுங்க, நாங்கள் எவ்வளவாய் களி கூறுகிறார். கை தட்டி. சரி, மறுபடியும் வரேன். இப்போ இந்த 20:9 கூப்பிட்டாரு கர்த்தரை நோக்கி. அதுதான் சொன்ன, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. அப்புறம் குனிந்து தூக்கினீர், அப்புறம் பெரியவர் ஆக்கினீர். அப்படி எதுக்கு பாடின? இப்ப எதுக்கு இதை மேட்ச் பண்ண? இந்த ராஜா கூப்பிட்டாராம், அவர் கேட்டு 7 வருஷம், அதாவது 20ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துக்கும் 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துக்கும் ஒரு வசனமும் இடைவெளி இல்லை. ஆனா 7 வருஷம் இடைவெளி. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி சரி சரி. இந்த 7 வருஷ சம்பவங்கள் எங்க இருக்குதுன்னா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள். படிக்க வேண்டாம், படிக்கிறதுக்கு சொல்ல வரல, நோட் பண்ணிக்கங்க. எந்த வசனத்துக்கு? 20ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துக்கும் 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துக்கும் இடையில ஒரு வசனமும் இல்லாத இடத்துல 3 அத்தியாயங்கள், 3 அதிகாரங்கள், 7 வருஷம் இருக்கு. அதுல வீட்டுல பொறுமையா போய் டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அதுல மொத்தமும் தாவீதுடைய ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றி மேல வெற்றியை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவான். இப்ப மறுபடியும் வரேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தாவே, ராஜாவே ரட்சியும் என்று கூப்பிட்ட மனுஷனுக்கு 7 வருஷம், அதாவது 20:9 இருந்து தொடர்ந்து 7 வருஷம் இந்த 3 அதிகாரங்கள்ல தாவீதுக்கு கர்த்தர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்போ கையெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்க மட்டும் சரியா கூப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில தோல்வியே பார்க்க மாட்டீங்க. காலையில வாக்குத்தத்தமே என்ன தெரியுமா? தோத்து போன இடத்துல ஜெயிக்கிறது தான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்குதான் இதெல்லாம் முன்னாடியே செய்தி எடுத்துருவேன். இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து என்ன பண்ணதே, இந்த செய்தியை எடுத்ததே. கர்த்தர் ரட்சிக்கிறவர். உபாகமம் 4ஆம் அதிகாரம் நம்ம படிச்சல, 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. போன மாசம் வாக்குத்தத்தம், போன மாசம் வாக்குத்தத்தம் உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர், அதாவது இருக்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்புறம்
அவர் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தர் ரட்சிக்கிறவர். சொல்லுங்க, நம்ம கர்த்தர் யாருங்க? ரட்சிக்கிறவர். ரட்சிக்க திராணி இல்லாதவர் அல்ல. ஆமென். நீங்க உண்மையா உங்க கூப்பிடுதல் உண்மையா இருக்கிற பட்சத்தில், மனமுருகி அல்லது நீங்க மனப்பூர்வமா நீர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னா, அப்போ கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? உண்மையாகவே 7 எதுக்கு வந்தது யோசித்து பாருங்களேன். டக்குன்னு சொல்லுங்களேன். யாராவது பதில் சொல்லுங்க. இவர் கூப்பிட்டு 7 வருஷம் தாவீதுடைய வாழ்க்கையில என்ன கிடையாதாம்? தோல்வியே இல்ல. தொடர்ந்து ஜெயமா. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த ராஜா ஜெயிச்சாரு, அந்த ராஜா ஜெயிச்சாரு. அப்போ இந்த மனுஷன் கூப்பிடும்போது உண்மையா கூப்பிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு பூர்ணமான வெற்றியை கொடுத்திருக்கிறார். 7 வருஷம் நம்ம வாழ்க்கையில 7 வருஷம் வெற்றியெல்லாம் வந்தா நம்மள கையவே பிடிக்க முடியாது. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் 7 வருஷம் பூர்ணமான ஜெயத்தை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்துவார். அல்லேலூயா. எரேமியா 17:14 பாருங்க. நல்ல ஒரு வார்த்தை. இதுக்கு இணையா, இதற்கு ஒப்புமையா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக உங்களை நான் படிக்க சொல்றேன். படிங்க. கர்த்தாவே குணமாக்கும். அது வேண்டாம் தம்பி, அடுத்த லைன் தான் வேணும். ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். போதையா? தெலுங்குல படிங்க. 17:14 தேவரீரே என் துதி. ஆமா, ரட்சிஞ்சுமோ, அதேதான் அங்கேயே வந்துச்சுல. அப்புறம் ரட்சியும் என்று சொன்னார். அடுத்தது என்ன சொல்றாரு? நான் ரட்சிக்கப்படுவேன். நான் சொல்றேன் உங்களை பார்த்து, ஏசப்பா என்ன ரட்சியும்னு சொன்னா கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஏசப்பா என்னை காப்பாத்தும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை காப்பாத்துவார். ஏசப்பா என்னை உயர்த்தும்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏசப்பா எனக்கு வெற்றியை தாரும்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, அவர் ரட்சிக்கிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் யார்? அவரு ரட்சிக்கிறவர். ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் எப்படிப்பட்ட கரம் அல்ல, குறுகி போன கரம் அல்ல. அந்த ரட்சிப்பில நீங்கள் மகிழ்வீர்கள். ராஜா 21:1 படிங்க, மறுபடியும் படிங்க. ராஜா என்னவா இருக்கிறாராம்? ரொம்ப உற்சாகமா இருக்கிறார். படிங்க. இல்லம்மா, இப்பதான் 21 சங்கீதம் தான். எங்க? கர்த்தாவே உம்முடைய வல்லமையில ராஜா எப்படி இருக்கிறார்? மகிழ்ச்சி. நீங்கள் திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் 7 வருஷம் வெற்றியை கொடுத்தா எப்படி இருப்பீங்க? சொல்லுங்கம்மா. தொடர்ந்து 7 வருஷம் ஒரே சக்சஸ் தான். 7 வருஷம் என்னதான்? நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கே வரமாட்டீங்க, உங்களை ஆளே பிடிக்க முடியாது. ஒரே ஷாப்பிங் தான், ஒரே டூர் தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான், ஒரே உங்களை கையிலே பிடிக்க முடியும். ஒரு அம்மா கேட்டேன், சும்மா இப்படி ஒரு வாரம் வரலனாலும் பேய் பிடிச்சிருது. உங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேது நிறைய பேருக்கு. உண்மையா சொல்றேன்னு. ஒரு பேய் 2 பேய் இல்ல 4 பேய் பிடிச்சிருக்குது. நோவாதான் சாட்சி அதுக்கு. ஒரு பேய்க்கு சாட்சி. 3 பேய் நான் ஜெபம் பண்றதுக்குள்ளே முன்னாடி போயிடுச்சான். 1 தான் இருந்ததா. அது 1 கடிச்சா ஓட்டி விட்டு அமிச்சோம். இல்ல, நம்மள 7 வருஷம் கர்த்தர் நிம்மதியா வச்சாருன்னா நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போயிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 வருஷம் தொடர்ந்து வெற்றி தான். நீங்க அட்டெண்ட் பண்றது எல்லாமே வெற்றி தான். சொல்லுங்க, வாயெல்லாம் பல்லா இருக்கும். ஆளு வெயிட்டு எல்லாம் போட்டு எப்படி ஆயிடுவான்? ஆளே அடையாளம் தெரியாம மாதிரி ஆயிடுவோம். நேத்து கூட பாஸ்டர் தானியலுடைய பொண்ணுங்களை பார்த்தோம். பார்சமா கல்யாணுடைய சின்ன மாமனார்ல அந்த பிள்ளைங்களை சின்ன பசங்களா பார்த்துட்டு எனக்கு அடையாளமே தெரியல. ஆள் எல்லாம் அங்கிள் அப்படின்னு, யாருமா நீங்க அப்படின்னு. தானியல் நீங்களாமா? எனக்கு சுத்தமா என்ன செய்யல. சரி, இப்ப வரீங்க 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. 118, 25 நல்ல வசனங்களா உங்களுக்கு சொல்லி ஒரு டோஸ் கடைசியா ஒரு மாத்திரை, கசப்பு மாத்திரைய. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை என்ன செய்யும்? எங்களுக்கு தெலுங்குல படிக்குமா? தயவுசெய்து பா, நல்லதுமா. இது இப்படியே நம்ம வைத்துக்கலாம். கர்த்தாவே ரட்சியும் சொல்றதை விட தயவு செய்து படிங்கம்மா. தயவு செய்து அப்படி நான் தமிழ்ல படிக்கிறேன். ஏசப்பா கர்த்தாவே தயவு செய்து என்ன ரட்சியும், என்னை காப்பாத்தும். இந்த பொல்லாத உலகத்துல என்னையாம்பா வந்து விட்டீங்க. நான் கேக்குறேம்மா, என் குறை உங்களுக்கு என்ன? படிக்க முடியலம்மா. அபிவிருத்தி. இன்னைக்கு வெறும் ரட்சிப்பு ஜெயம் மாத்திரம் இல்ல, இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு ஒரு அபிவிருத்தியை தரணும். பக்கத்துல பார்த்து இப்ப சொல்லுங்க, இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில என்ன வரணும்?
ஒரு அபிவிருத்தி வரணும். நிறைய பேர் இப்பவே ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பல இடங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வருது. இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் பிஞ்சு ஆதி காலத்து டாக்குமெண்ட்ஸா இருக்கு, வெள்ளக்கார காலத்து டாக்குமெண்ட்ஸா வருது. இதை விற்கணும், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருத்தவங்க அப்பா வாங்கி போட்ட இடம் எங்க இருக்குன்னே தெரியல, போய் பாக்குறாங்க, ஆகா 1300 ஸ்கொயர் ஃபீட்டா, இது நம்ம சபையோட ரொம்ப பெருசா இருக்கு, பார்த்துட்டு வர்றாங்க. ஆமென். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அபிவிருத்தியை தருவாராக. இந்த ஹவுசிங் போர்டு கட்டிக்கிட்டே இருக்கும், நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நேத்து கூட ஜெப்காபுரம் போயிட்டு வந்தேன்னா, நேத்து முந்தானத்தை நினைக்கிறேன். அப்போ யோசித்து பார்த்தேன், மஞ்சுளா சிஸ்டர் வீடு, வரலட்சுமி வீடு, ரேவதி வீடுலாம் ரொம்ப சின்ன வீடுகள், எல்லாமே எங்க வீடு மாத்திரம் என்ன. ஆனா நான் யோசித்த மனசுலயே, என் ஜனங்களுக்கு கர்த்தர் பெட்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாம் தர போறாருயா. ஆமென். ரெகபோத்து இந்த வருஷம் தொடங்கிடுச்சு, அடுத்த வருஷம் நம்ம ஆளுங்க பால் காய்ச்சுவாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சந்தோஷத்துல நான் சொல்றேன், மத்தவங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படுங்க. மத்தவங்க நல்லா இருந்தா உங்க வயிறு எரிஞ்சிச்சுன்னா நீங்க மோசமான ஆளு. உங்களுக்கு உங்களுக்கு நீங்க பால் காய்ச்சற மாதிரி என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்க சந்தோஷப்படுவீங்க. எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இல்ல, நான் என் அட்ரஸ் என்ன பண்ணிட்டேன், மாத்திட்டேன். கர்த்தர் எனக்கு வேற வச்சிருக்கிறார். அலையில சொல்லுவோம். சரி, அபிவிருத்தி, அங்க மேட்டருக்கு வருவோம். கர்த்தாவே தமிழ்ல போட்டிருக்கு, ரட்சியும் காரியத்தை என்ன செய்யும், வாய்க்க பண்ணும் அப்படின்னு இருக்கு. ஆனா தெலுங்குல ரொம்ப அழகா போட்டிருக்கு, தயவு செய்து காப்பாத்துங்க, எங்களை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை காப்பாத்தவும் செய்வாரு. கைப்பிடிச்சு சொல்ல, காப்பாத்தவும் செய்வாரு. கொஞ்சம் அபிவிருத்தி. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் அப்படி அபிவிருத்தியாக விரும்புறீங்க? எனக்கு இந்த இடத்த கொடுத்தாலே போதும், எனக்கு ஹவுசிங் போர்டு வேணாம், கோணி கடை கொடுத்தாலே போதும். நான் எனக்கு உங்களுக்கெல்லாம் ஹவுசிங் போர்டு கிடைக்கட்டும், எனக்கு எது கிடைக்கட்டும், இந்த கோணி கடை கிடைக்கட்டும். அல்லேலூயா. வால்டாக்ஸ் ரோட்ல ஒரு சொந்த இடம் எனக்கு சொல்ல வரேன். ஆனா விஷயம் என்ன, இங்க தாவீது ஒரு முக்கியமான மேட்டருக்கு வர போற. இப்படி எல்லாம் செய்யறதுல ஒரு வித்தியாசம், ஒரு வேரியேஷனை பார்க்க போறோம். 7-8 ஒருத்தர் படிங்க. 20ஆம் சங்கீதம் 7-8. இதுலதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குது. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் யாரோ மேன்மை பாராட்டுறாங்க. சில பேருக்கு மேன்மை பாராட்டுதல் எது மேல இருக்கிறது, எனக்கு இவ்வளவு ரதம் இருக்கு, எனக்கு இவ்வளவு குதிரை இருக்குன்னு எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களாம்? குதிரைகள், ரதங்களை குறித்து அவர்களுக்கு மேன்மை. 600 எங்க கிட்ட இருக்கு, எங்க கிட்ட அவ்வளவு குதிரைகள், அதெல்லாம் அப்போ வந்து ஒரு பெருமை, மேன்மை. படிங்க, அது படிங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து கைத்தட்டி உற்சாகமா சொல்லுங்க. உங்க மேன்மை பாராட்டல எதுங்க? நான் சொல்றேன், அதான் சொல்றேன், இந்த ஜாதி பெருமை இதெல்லாம் இல்லவே இல்லை. அது முதல்ல அது இல்ல, தூக்கி போட்டுருவோம். வேற எந்த பெருமையே வேணாம், ஒரே பெருமை தான். எனக்கு ஏசப்பாவுடைய நாமம் தெரியும், நான் ஏசப்பாவுடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஏசப்பாவின் நாமத்தை குறித்து படிங்க படிங்க. என்னப்பது, உம்முடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் எது இல்லை, எங்களுக்கு வேறொரு மேன்மை பாராட்டுதல் இல்லை. அப்படி இருந்தா நீங்க தப்பானாலும் உங்க ரட்சிப்பு தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜாதி பெருமை, ஏதாவது ஒரு வீட்டு பெருமை, ஏதாவது ஒரு பெருமை இருந்துச்சுன்னா உங்க ரட்சிப்பே தப்பு. நான் சொல்லுவேன், சில பேருக்கு நாங்க அண்ணா நகர்ல பிறந்தோம், அப்படி அண்ணா நகர் அப்படின்வாங்க. அவங்க சொல்லும் போதே என்னது, அண்ணா நகர். காலேஜ் சேர்ந்த புதுசுல எல்லாம் எனகவுனின்னு சொல்றதுக்கே கூச்சப்பட்டு நான் சவுகார்பேட்டைன்னு சொன்னேன். சீரியஸ்லி, பொய் சொல்லல, கத்தர் பாக்குறாரு. நான் என்ன சொல்லிட்டேன், சவுகார்பேட்டை அப்படின்ட்டேன். ஆனா என்னன்னு சொல்லியிருக்கணும், நானு யானை கவுனி ஜட்காபுரம் அப்படின்னு. அது நாடா ஜடகாபுரம் அப்படின்னு, அதுக்கு ஒரு டியூஷன் எடுக்கணும். அங்க குதிரை வண்டிலாம் இருந்துச்சா, அப்படிலாம் கிளாஸ் எடுக்கணும். அதனால சோகார்பேட்டைன்னு சொல்லிட்டேன். இல்ல சில பேருக்கு என்ன, நாங்களும் வில்லிவாக்கத்துல ஐநாவரத்துல இருந்து வரோம், அண்ணா நகர்ல இருந்து வரோம்னு இடத்தை குறிச்சு பெருமை, ஜாதியை குறிச்சு, பணத்தை குறிச்சு, உங்க அப்பா வந்து இங்க வேலை செய்யறாரு அப்படி இப்படின்னு வாங்க. நம்ம அப்பா பாலிஸ் பெட்டர்ல மேஸ்திரியா இருக்கிறாரு, எங்க அப்பா சொல்றேன் இருந்தாரு. அப்படி நம்மளுக்கு மேன்மை இல்லை. ஒண்ணு இருக்கு, என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிஞ்சிங்களோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாமத்தை தவிர வேற ஒரு நான்மை இந்த உலகத்துல, மேன்மை இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு கிடையாது. ஆமென். அவனுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை, மேன்மை உங்களுக்கு எனக்கு இருக்கு. என்ன தெரியுமா, எனக்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்கு என்ன நாமம்? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அந்த நாமம், சரி இவர் யாரு சொல்றது? இந்த சங்கீதமே யுத்தத்துக்கு போகும்போது படிக்கிற சங்கீதமா, யுத்தத்துக்கு போகும்போது இதை படிப்பாங்களாம்.
அப்ப படிக்கும்போது எப்படி படிக்கிறாங்க? இவங்க ரதங்கள்லாம் வச்சிருக்கலாம், குதிரைகள் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன படிப்பாங்க தெரியுமா? இந்த ரதங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவில்லை, கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அதனாலதான் அந்த மனுஷன் போன எல்லா அட்டம்ப்ட்லயும் ஜெயிச்சுட்டே வந்தாரு. காரணம் என்ன தெரியுமா? ரதங்களை, குதிரைகளை, யுத்தங்களை, அதாவது ஆயுதங்களை முன் வைக்கல, கர்த்தர் நாமத்தை முன் வச்சாரு. ஆகையினால் ஜெயிச்சாரு. சரி, இது எப்ப தொடங்குச்சு? 17 1 சாமுவேல் 17. தொட்டில் பழக்கம் சொல்லுங்க. தொட்டில் பழக்கம். சில நல்ல பழக்கங்கள் இருக்கு தெரியுமா? என்ன பழக்கம் சொல்லுங்க. நான் பிளஸ் 2ல ரட்சிக்கப்பட்டேன்ல, நான் என்ன செய்வேன்? எக்ஸாம் ஹால்ல போய் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா, அங்க போய் உட்காந்துட்டு இருப்போம். ஆல் டிக்கெட்லாம் இருக்கும், ஆல் டிக்கெட்லாம் பார்ப்போம், திரும்பி கொடுப்போம், வச்சுப்போம்ல. எக்ஸாமினர் மீன்ஸ் நம்ம இந்த ரூம்ல வர கொடுக்குற வரைக்கும் நான் கண்ணை மூடிலாம் இல்லை, எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடை திறந்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜோம் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி இப்படி மூடி வச்சுட்டு அப்படியே கை மேல வச்சு எல்லாம் உடனே மொத்தம்னா படிப்போம். என்னமோ மொத்தத்தை எழுதுற மாதிரி படிப்போம். பயங்கர பில்டப் இருக்கும். அது நான் பிளஸ் 2ல இருந்து காலேஜ் வரைக்கும் பார்த்தேன். ஓகேவா? அப்படியே பார்த்து ஓகே, சில பேர் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, ஓ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அவன் எழுத போறது இல்ல. ஆனா அல்டாப் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஃபீல் பண்ணுவாங்க. நான் கூலா ஜோம் பண்ணி கை வச்சு ஜோம் பண்ணிட்டு திறந்து பார்ப்பேன். சில கொஸ்டினுக்கு தெரியும், சில கொஸ்டின் ஆனா அழட்டிக்கவே மாட்டேன். நான் அல்லேலூயா சொல்லுவேன். என் பாலிசி சொல்லி தருவேன். தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுவேன். சொல்லுங்க. தெரியாத கொஸ்டினே எழுதுவேன். சொல்லுங்க. தெரிஞ்ச படிச்சது ஞாபகம் வந்தது எழுதுவேன். இப்போ 5 கொஸ்டின்ல சாரி 7 கொஸ்டின்ல 5 தான் ஆன்சர் பண்ணணும்ல, எனக்கு 3 தான் தெரியும், 2 என்ன செய்யாது. அதனால சொல்லுவாங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போறது. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு போற விஷயமே ஏதோ கொஞ்சம் அரைகுறையா ஞாபகம் இருக்கு தெரியுமா, அதை வச்சு எல்லாமே எழுதிருவேன். திரும்பவும் சொல்றேன், பிளஸ் 2ல ஒன்னா தோத்து போயிட்டேன், காலேஜ்ல ஒரே எக்ஸாம்ல தோக்காதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ இங்க தாவீதுக்கு இந்த பழக்கம் எப்போ வந்தது? 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 படிங்க. தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், கேடகத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். கைகளை தட்டி சந்தோஷமா சொல்லுங்க. சொல்லுங்க. 17 வயசு. எத்தனை வயசு சொல்லுங்க? எத்தனை வயசு? 17 வயசுல சொல்றான். அதெல்லாம் செட் ஆகலன்னு மறுபடியும் அவன் மேய்க்கிற ட்ரெஸ்ஸே போட்டு வந்தான். அந்த உடைகள்லாம் அவருக்கு என்ன செய்யல சொல்லுங்க, செட் ஆகல. எல்லாத்தையும் கைட்டு வச்சு, அப்பா நான் கேஷுவலா போற மாதிரியே போறேன், இது எனக்கு எதுவுமே வேணாம், ஆயுதம் கூட வேணாம், கவன் கல்லையே நான் பண்றேன், கொண்டுட்டு போறேன்னு சொன்னான். ஆனா கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது அறிக்கை செஞ்சதுதான் 20ஆம் சங்கீதத்திலையும் சொல்றாரு. 17 வயசுல கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடத்தை, கற்றுக்கொண்ட ஒரு நல்ல அனுபவத்தை அவர் வாழ்க்கை முழுச வச்சு ஜெயமா பெற்றுக்கொண்டார். நம்ம அப்படி இல்லை, தலகால் புரியாம மருந்துருவோம். நம்ம என்ன பண்றோம்? ஒரு வெற்றி அடைந்த உடனேயே முன்னாடி எப்படி நம்ம கர்த்தர் நம்மளை காப்பாத்தினாரு, நமக்கு முன்னாடி எப்படி இதை செஞ்சாருன்றத மறந்து அப்பப்ப புதுசு புதுசா என்ன பண்ணிட்டே இருப்பான். மெத்தடாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெத்தட்ஸ் புக் போட்டு படிச்சு அப்படி. இந்த நாமம் நீ சாகுற வரைக்கும் உனக்கு செல்லுபடியாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்ல வேண்டாம். இந்த நாமம் உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் செல்லுபடியாகும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 17 வயசுல தொடங்கி நீ எப்போ எத்தனை வயசு வரைக்குமா நீ என்ன பண்ணினே இருக்கலாம். அந்த நாமத்துல நாங்கள் ஜெயம் எடுப்போம். சந்தோஷமா இல்லையா? சொல்லுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? சூப்பர், நைஸ். இருப்பான். எப்படி பாட சொல்லுங்க. அந்த சொல்லும் போது எப்படி பாட சொல்லுங்கம்மா. சொல்லுவாங்களா, அது பிரிவிலேஜ். கர்த்தாவே சொல்லுங்க. சொல்லுங்க. பேசுறீங்களா? சொல்லும் போதே நொஞ்சி நொஞ்சி போய், இப்ப பண்ணு குத்தமே ஃப்ரிட்ஜா சாப்பிடும்போது நல்லா இருந்தது, இப்ப சாப்பிட்டு பாருங்க தெரியும் உங்களுக்கு, பண்ணா இருக்காது. எப்படி இருக்கும் சொல்லுங்க? கீழே இருக்கு தரேன், என்ன சிங்கி போயிருக்கோம் அந்த மாதிரி. சொல்லுங்க. ரெடி 1 2 சொல்லி படுவோமா? எப்படி பட போறீங்க சொல்லுங்க. ஐயோ, எனக்கு என்ன விஷயம்னா, இல்ல அப்படியேமா ஆரம்பிக்கும் போது கரெக்டா இருக்கணுமா, சும்மா இல்லம்மா. நான் பாடகன் கிடையாது, எனக்கு பாட்டை பத்தி நயாவது. பாட்டுக்காரனுடைய பேரன்னு தான் பேரு, ஆனா எனக்கு பாட்டுக்கு என்ன இல்லை, கத்துக்கவே இல்லை. கத்துக்க ஆசைப்பட்டேன், வாழ்க்கையில பெரிய சோகமான ஒரு சம்பவமா போச்சு. ரெடி
ஒன் ரெடி ஸ்டார்ட் பண்ணுமா? சூப்பர்ப்பா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே மேலே. வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. வெரி ஹைலி புட். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உணர்ந்து சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இதுக்கு இணையா ஒரு பாட்டு தெலுங்குல இருக்கு. தேவுடே அப்புறம் மான ஏசே தேவுடே அதானே. தரா தராலும் யுக யுகாலும் அப்படி அந்த ஒன்னஸ்ல போட்டு இருக்கும். ஆஹா எங்கடா எங்க அக்காவை காணுமேன்னு பார்த்தேன். தேவுடு ஏசே தே. சில விஷயங்களை சொல்லும் போது அந்த அதை நான் சொல்றேனே, மத்த பெருமையை விட இதை சொல்லும் போது பெருமையா சொல்லணும். கத்தர், நான் கத்தருடைய பிள்ளை. சில இடங்களை ஆர் யூ கிறிஸ்டியன் சொல்றதுக்கு கையெல்லாம் போக இல்ல. எங்கேயாவது சொன்னா நான் சொல்லுவேன், என்னைக்கு ரட்சிக்க போட்டோம் அன்னில இருந்து எங்க எப்ப நீ பாலாஜி, நான் பாலாஜிடா, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாலாஜி, நீ நான் கிறிஸ்டியன் சொல்றேன்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? பச்சையாவே கேட்டாங்க, பாலாஜின்னு பேர் வச்சுக்கிட்டு அவன்டா கிறிஸ்டியனு? நான் இருக்கிறேன்டா பாலாஜின்னு பேர், ஆனா யாருன்னா கிறிஸ்டியன். அல்லேலூயா. அந்த நாமம் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. இல்ல அந்த நாமம் நமக்கு பாருங்க, தாவீது அந்த நாமத்தை முன் வச்சு அவர் வாழ்நாளெல்லாம் ஜெய வீரனா ஜெய புருஷனா, அதுவும் 7 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஒருவேளை இந்த 2025ல இருந்து ஒரு 7 வருஷம் நம்ம ஜெயிப்போம்னா 2032ல நம்ம நிலைமை, நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். கர்த்தர் ஒருவேளை கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்ப்போமா? யோசிச்சு பார்ப்போமா? நான் யோசிச்சு பார்க்கறேன். 20ல இருந்து 7 வருஷம் வா தொடர்ந்து எப்படி இருக்கணும்? நம்ம தொடர்றதெல்லாம் சக்சஸ் ஆகணும். காரியங்களா வாய்ச்சிக்கணும். அபிவிருத்தி. அமேன். 2 வீலர் காராக மாற வேண்டும். அல்லேலூயா. கார் வேனாக இன்னோவாவை மாற வேண்டும். அல்லேலூயா. அமேன். இது அங்க போக வேண்டும், அப்புறம் பெரிய இடத்துக்கு போக வேண்டும். போயிட்டே இருக்கட்டும். என்னடா இந்த ஆளை பிடிக்கவே முடியல, போயிட்டே இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பக்கத்துல பார்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனி ஸ்டாப்பே கிடையாது, போயிட்டே இருக்க போது. அல்லேலூயா. எவ்வளோ வைத்தறிச்சு உங்களுக்கு என்னை பத்தி தான் பேசிட்டு கூட எப்படியோ நீங்க சொல்லலாம், நான் மேல போய் தான் ஆவேன். அல்லேலூயா. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். தாவீது கர்த்தரை முன்வைத்தார், கர்த்தருடைய நாமத்தை முன்வைத்தார். கர்த்தர் அவர் வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். இந்த இப்ப 7 படிச்சீங்க, 27ல படிச்சீங்க. சிலர் ரதங்களை சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் அப்படி இல்லைனாரு. ஆனா அவர் புள்ள சாலமோன் அப்படி இல்லை. சொல்லுங்க, தாவீது பிள்ளை சாலமோன் அப்படி இல்ல. சொல்லுங்க, டைமிங்லாம் வரும். தாவீது பிள்ளை சாலமோனு, ஆனா அவர் அப்படி
இல்ல. எது மேன்மை இல்லை என்று தாவீது சொன்னாரோ, ரதங்கள் குதிரைகள் எனக்கு பெருமை இல்ல. கோலியாத்துக்கு முன்னாடி நீ கேடகத்தோடு ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறார், நான் நாமத்தோடு வருகிறேன்னு சொன்ன தாவீது ஜெயித்தான். பட்டயத்தையும் கேடகத்தையும் தூக்க முடியாம அதை தூக்குறது ஆளு கொண்டு வந்தான் தெரியுமா, அவன் செத்து போய் விழுந்தான். நாமத்தை சொன்னவன் ஜெயிச்சான். உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காடை இருக்கட்டும், ஆனா பூனட்டும், அவனல்ல. அங்க 8 படிக்கல, நீங்க 28 படிக்கல. ఎవர்கள் ఎవர்கள் ఎవరు గురించి ఈ వాక్యము మాట్లాడుతుంది? சொல்லு சொல்லு, எப்பமா யார் பெருமை பாராட்டணும் விழுவான். இவர் சொல்றார், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்போம். கைத்தட்டி சொல்லுவோம் உற்சாகமா. இந்த ரதம் குதிரைகளை வச்சு மேன்மை பாராட்டுகிறவன் எல்லாம் விழுவான். கத்தரை சொல்லுகிறவன், கத்த நாமத்தை அறிக்கை செய்கிறவன் எழுந்து நிற்பான். நீங்க நிக்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க, நிக்க ஆசைப்படுறீங்களா? கை தூக்கி சொல்லுங்க, நான் நிக்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. எந்த இடத்துல எப்படி நிக்கணும்? ஸ்டாண்டிங். சொல்லுவாங்களே ஸ்டாண்டிங் அவேஷன் சொல்லுவாங்களே, அப்படியே நிக்க வச்சு உடனே கை தட்டுவாங்களே, அப்படி உங்களை எந்த இடத்துல கத்தர் நிக்க வச்சு உங்களை பெருமை பாராட்டும்படி செய்வாராக. அல்லேலூயா. ஆனால் தாவீது அதாவது சாலமோன் அப்படி இல்லை. சாலமோன் வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் பின்மாற்றம்? முடிக்கும் போது ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். பழைய காரியங்களை தயவு செய்து எதையுமே திரும்ப தொற்றாதீங்க. அப்படி தொடுகிறவர்கள் வாழ்க்கையில வெற்றி இல்லை, அவர்கள் மேல் வருவதில்லை, அவர்கள் சாதிப்பதில்லை. 7 வருஷம் வெற்றி எல்லாம் இல்லை. எப்போ வருத்தம் திரும்பி கத்தர் இப்போ இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். சொல்லுங்க, எங்க இருந்து விடுதலை ஆக்கினார்? பக்கத்துல சொல்லி, எதுல இருந்து விடுதலை ஆக்கினாரு? எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், பழைய அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். படியுங்கள் நீங்கள் 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க தம்பி. எத்தனை? 26ல. அப்புறம் அடுத்தது மெயின் பிடிச்சுன 28ல படி. இல்லப்பா 20 எங்க இருந்து வாங்கினா? எங்க இருந்து? எகிப்து யாரு? எகிப்து எது? இவன் அடிமையா இருந்த இத்தனை இஸ்ரவேலர் யூதர்களும் அடிமையா இருந்த இடத்துல இருந்து கத்தர் விடுதலை ஆக்கி ஒரு நாடாக்கி ஒரு ராஜ்யத்தை கொடுத்து உயர்த்தி வச்சா, எங்க இருந்து விடுதலை ஆக்கினாரோ அங்க போய் மறுபடியும் எடுத்துட்டு வரான். அவர்களை கத்தர் கவிழ்த்தார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. எப்படி வாங்குறதுக்கு உனக்கு வேற இடம் இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பழைய பாவங்களுக்கு திரும்ப போறது, எதையாவது குளிப்பாட்டி கழுவி வச்சா திரும்ப பழைய பாவத்தை பாக்குற யாரும் வான் பண்ற உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது. கலாத்தியர்ல படிங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. திரும்பி முடிச்சிடுறேன். இதான் ஸ்டார்டிங் பாயிண்டே, இதான் ஸ்டடி. இருமா, நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இது எம்டி ஸ்டடி. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தியா வெளிப்படா கொண்டு வர செய்தி ஸ்டடி எங்களுக்கு வேற. அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல ரட்சிக்கிறவர் கர்த்தரை தவிர குதிரைகளோ ரதங்களோ கிடையாது. அதுவும் எங்க சொல்லுவாங்க தெரியுமா, பழைய பாவத்துல எங்க இருந்து மீட்டாரோ அங்க போறது. சொல்றது புரிச்சுக்கோங்க. தாவீது வரைக்கும் ஒரு வெற்றி, கோல்டன் பீரியட், ஒரு கோல்டன் பொற்காலம். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. செய்தியாளர்கள் ஊழியக்காரர்கள் ஸ்டடியில சொல்லுவாங்க, தாவீதின் நாட்கள் பொற்காலம், பொன் நாட்கள் அப்படி இருந்துச்சு. சாலமோன் அதுல நல்லா குளிர் காய்ச்சார். அதுக்கு பிறகு சின்னமனமா போனதுக்கு காரணம் தெரியுமா? எவனோ எரேபையாம் எந்த பயாமும் கத்தரை முன்வைக்கல. ஆகையினால எல்லாம் கவுந்தான். கத்தரை முன்வைத்த தாவீது 7 வருஷம் ஜெயிச்சாரு. எங்க இருந்து கத்தர் விடுதலை ஆக்கினாரோ, எந்த ரதங்களை குதிரைகளை கவிழ்த்தாரோ அங்க போய் என்ன செய்யறான்? அது நல்ல குதிரையா இருக்கட்டும், நல்ல ரதமா இருக்கட்டும். சொல்லுங்க, ஐ டோன்ட் லைக். சொல்லுங்க பார்த்தோம், சொல்றது புரிஞ்சுக்கோங்க. உடனே குதிரை ரதம்னு வாய போல க்ளோஸ். அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்கும். திரும்ப கலாத்தியர் படிக்கல, கலாத்தியர் 4:9 படிக்கல. இப்பொழுதோ அறிந்திருக்க, அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு மறுபடியும்
எங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ அதே அடிமைத்தனத்திற்கு மறுபடியும் அடிமையாக பார்க்கிறீர்களோ? அல்லேலூயா. வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வம்ப என்ன கொடுத்து வாங்குறது சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, என்ன பண்ணிட்டான் இவன், அதுதான் இது. எவ்வளவு நாடுகள் இருக்கு, எவ்வளவு ஊர்கள் இருக்குது. எந்த ஊர்ல இருந்து இவன் அடிமையா இருந்தவனை இன்னைக்கு அரசனா மாத்தி ஒரு அரண்மனையை கொடுத்து ஒரு ராஜ்யத்தை கொடுத்து கத்தர் வச்சிருந்தா இவன் மறுபடியும் எங்க போறான்? எகிப்துக்கு போறான். கத்தர் அது கத்தருக்கு பிடிக்காது. ஒரு தடவை விடுதலை ஆக்கிட்டாருன்னா திரும்ப அந்த பக்கமே போக கூடாது. சொல்லுங்க. உங்களை எதுல விடுதலை ஆக்கினார்? குடியில, பாவத்துல, காதல்ல, சினிமாவுல. நானும் சினிமா பைத்தியம் சொல்லியிருக்கேன். சினிமாவுல எதுல அந்த எண்ணெல்லாம் சில பேர் பணம், வட்டி, எனிவோ அதுல இருந்து விடுதலையாக்கி வந்துட்டா திரும்ப அந்த பக்கமே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் போக கூடாது. ஆமே. அந்த ரதத்தை வாங்குறேன், இந்த ரதத்தை வாங்குறேன், இந்த குதிரை வாங்குறேன், நல்லதான் இருக்கும். ஆமே. சொல்லுங்க பாப்பா, என்னவா இருக்கும்? நல்லதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அங்கிருந்து தான் உன்னை விடுதலையாக்கி வச்சிருக்கிறாரு. திரும்ப அங்க என்ன செய்யாத, போகாத. ஏன்னா தாவீது அந்த ரதங்களை, குதிரங்களை அவர் சொல்றாரு, இதை நாங்கள் மேன்மை பாராட்டல, எங்க மேன்மை பாராட்டல் கர்த்தரை குறித்தே தான். தாவீது கிட்ட 1400 ரதங்கள் இல்ல, ஆனா கர்த்தருடைய நாமம் இருந்துச்சு. ஒரு ராணுவத்தையே ஓட விட்டவர் தாவீது. அவனோ ராணுவங்கள் வச்சாலும் இஸ்ரவேலருடைய வரலாறுல அது தனி சரித்திரம் இருக்கு. இஸ்ரவேல் வரலாறுல தனி சரித்திரம் இருக்கு. நான் படிச்சிருக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் முடியட்டும். அதுக்கப்புறமா எப்போ இஸ்ரவேல் தோன்றியது அப்படின்னா ஆபிரகாம்ல இருந்து வரும். இஸ்ரவேல் வரலாறு, இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு அப்படின்னு வரும். நானும் நினைச்சேன், என்ன இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாம்ல இருந்து போய் அப்படி வரும். அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா தாவீதுக்கு பிறகு வர ராஜ்யங்கள் அவ்வளவு சிறப்பா இல்ல, அவ்வளவு ஜெயமா இல்ல. தாவீதுடைய நாட்கள் மாத்திரம் வெற்றியுள்ள நாட்களா இருந்துச்சு. இந்த நாட்கள் இனி வரும். குறிச்சுப்போம். இந்த மே 2025 மே குறிச்சுப்போம். டைரியில எடுத்துக்கோ, குறிச்சுக்கோ. 2025 மே 1. ஓகே. இதுல இருந்து 7 வருஷத்தை கூட்டுங்க. 2032 மே 1. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த டைரி இருக்குமோ இருக்காதோ, அல்லேலூயா. நீங்கள் இருப்பீர்களோ மாட்டீர்களோ, அல்லேலூயா. ஆனால் நான் இருப்பேன். இப்படி சொல்லிட்டீங்க, கட்சியில போய் எங்களை இப்படி சொல்லிட்டீங்க. நல்ல வார்த்தையா சொல்லுங்க மாஸ்டர். அல்லேலூயா. நீங்களும் இருக்கணும். நான் நிறைய பேருக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இவங்களெல்லாம் வைங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அடுத்த திரும்பவும் இது வந்து ப்ராப்பர்சியா எடுத்துக்கோங்க. நான் பெரிய தீர்க்கதரிசி இல்ல, தாழ்மையா சொல்லுகிறேன். முன்னாள் சண்டே கிளாஸ் டீச்சர், இந்நாள் ஒரு சிறிய எளிய ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. என்கிட்ட யாராவது நாங்க பேசும்போது, ஐயா யாரியா, ஐயா இந்த எளியவன் பேசுறேன், மேபி சும்மா தமாசா பேசுவோன்னு வச்சுக்கோங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மே 1 இருந்து அடுத்த 7 வருஷம் இந்த வசனத்தை விசுவாசிப்போம், கர்த்தர் நாமத்தை முன்வைப்போம், நாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். இனி என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஒன்லி சக்சஸ் தான், ஒன்லி அபிவிருத்தி தான். இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கு அபிவிருத்திக்கு? டக்குன்னு அதே ப்ராஸ்பரிட்டி தான். இனிமே கொஞ்சம் எலாபரேட் செலிப்ரேஷன், கொண்டாட்டம் தான். அல்லேலூயா சொல்லுவோம். நிறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் காரை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமே தான் கொஞ்சம் என் புத்தியை மாத்த போறேன். அல்லேலூயா. மறுபடியும் காருக்கு வட்டாரா இவரு. நாங்க பைக்ல போய் மாட்டினோடனே அக்சால் சொன்ன வார்த்தை, அப்பா நம்ம பைக்ல போன தர டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டா, இதே கார்ல போயிருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல மகளே வேற காரணம் சொல்லி பிடிச்சிருப்பான். முழங்கால் படிக்கிடும், ஜெபிப்போம். என்னாச்சு? இனிமே 7 வருஷம் நல்லா இருக்க போறீங்க. இந்த மே 1ஆம் தேதி உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளா. உங்க வீட்டு கேலண்டர்ல இந்த வருஷ கேலண்டரை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்க வீட்டு கேலண்டர்ல இந்த வருஷ கேலண்டர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் என்னப்பா? நம்ம சர்ச்சு, நம்ம சபை கேலண்டர்ல என்ன வாக்குத்தத்தம் பாருங்கப்பா. நான் கேலண்டரே படிக்கிறது இல்ல. படிங்கப்பா யாராச்சும். என்னாச்சு? இதோ இருக்கிறது, யாராவது படிங்க. லைவ் போது நான் போனேன்னா நல்லா இருக்காது. தமிழ் அப்படிங்கிறதுனால இவர்கள் போக பயப்படுகிறார்கள். 1 படித்த மே 1 தம்பி. இன்னும் மாதமே திருப்பலியா? வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள. அவ்வளவுதானா?
தம்பி ஓகே போதும். அவரு மெய்யான தேவன். அந்த நாமம் இந்த வருஷத்துல இருந்து நான் சொல்றேன். எத்தனை பேர் தோல்வி விரும்புறீங்க? இந்த மாதம் 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆயி பட்டணத்துல தோற்றாங்க. தோற்ற இடத்துல கர்த்தர் ஜெயமா வச்சு. இதே பிகேஜ்ல நான் தோற்று இருக்கிறேன். இதே வால்ட்ராக்ஷன்ல தோத்துருக்கேன். இனி தோக்க மாட்டேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இனி தோக்க மாட்டேன். ரொம்ப தோத்துட்டோம் சொல்லுங்க. ரொம்ப ஃபெயிலியரை பார்த்துட்டோம். சோ இனி என் வாழ்க்கையில என்ன கிடையாது? ஃபெயிலியரே கிடையாது. எல்லாமே சக்சஸ் தான். இனி டெவலப்மெண்ட்ஸை தவிர இனி குறுங்கி போற வேலையே கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இது வரைக்கும் நான் லிப்ட் உள்ள வீட்டுக்கு போனது இல்ல. இனிமே நான் வீட்டுக்கு போனா லிப்ட் உள்ள வீட்டுக்கு தான் போவேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கண்ணதாஸ் நகர்ல இருந்துட்டேன், பாரதி நகர்ல இருந்துட்டேன், இப்பவும் இருந்துட்டேன், உப்பாளத்துல இருந்துட்டேன். ஆனா எந்த வீட்டுல எனக்கு என்ன கிடையாது? லிப்ட் இல்ல. ஓசி லிப்ட் தான் எங்க போறேன். எங்க வீட்டுக்கு லிப்ட் வரணும். அல்லேலூயா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள நிக்குமா, நான் மேல இருந்து சொல்லுவேன், லிப்ட யூஸ் பண்ணுங்க, 3ஆம் நம்பர் பட்டன் அழுத்து அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் ஆசைப்படுறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களுக்கு கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம், உம்முடைய நாமத்துல நாங்கள் களி கூறுவோம். தாவீது சொல்லுகிறார், ராஜா களி கூறுகிறார். அல்லேலூயா. அந்த நாமம் மேலான நாமம். அல்லேலூயா. அந்த நாமம் உன்னதமான நாமம். உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க போற நாமம். நான் ஏதோ உங்களை உசு பேசுறதுக்காக பேசல. தீர்க்க தரிசனமா இந்த வெற்றி தொடர்ந்து 7 வருஷம் உங்க வாழ்க்கையில தொடரட்டும். 32 வரை நீங்க தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருங்க. ஓ, அபிவிருத்தி ஆயிக்கொண்டே இருங்கள். நீங்க பிராஸ்பரிட்டியில, நீங்க எஸ்டாப்லிஷ்ல போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தரட்டும். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று அல்லேலூயா. நன்றி நன்றி. அல்லாஹ் வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவே அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று எதுவானாலும் சரி வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரும். அல்லேலூயா. உம் நாமமே உயரும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுவோம். என்று மேன்மை அடையணும். என் வாழ்க்கையில, சபையில, என் ஜீவியத்துல. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். அதுவே பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம், அந்த நாமத்தை மாத்திரம், அது வெற்றி உள்ள நாமம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், அந்த நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அந்த நாமத்துல எல்லாமே இருக்கு. அந்த நாமத்துக்குள் சகலமும் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் சகல மேன்மை, உயர்வு, வெற்றி, நன்மை, ஆசீர்வாதம், விடுதலை, வல்லமையை இயேசுவின் நாமத்துக்குள் வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை முன்வைங்க, தொடர்ந்து ஜெயம் பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. அப்படியே நில்லுங்க, காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது காணிக்கை